எல்லோருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா லூப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். லூப்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார் லூப் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெளிவாக பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லூப் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் மற்றது எல்லாமே ஈஸியாக வந்து அந்த லூப் அப்படின்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயில் லூப். ஒயில் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ லூப்னாலே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் தான், பட் அந்த சிண்டெக்ஸ் மட்டும் மாறும். ஓகேங்களா? இப்போது ஒயிலோட சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன மெத்தட் எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஒயில் லூப். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் பழையபடி அந்த நம்ம பிரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபார் லூப்பில் இருந்து தான் அப்படியே எடுக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தோம் பார்த்தீங்களா, 3 இது இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்புறம் இன்க்ரிமெண்ட். இது வந்து நம்ம அங்கே ஃபார் லூப்பில் ஒன்றா போட்டிருந்தோம், இங்கே வந்து நம்ம பிச்சு போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷனை ஃபஸ்ட்டே நம்ம வந்து போட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் செமிகோலன் வந்து போட்டுருங்க மறக்காமல். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண்டிஷனை வந்து நம்ம அந்த ஒயில் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டரை வந்து நம்ம அந்த ஒயில் மெத்தடுக்குள்ளே போடும். அந்த லூப்புக்குள்ளே போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 அதே தான் நம்ம ஃபார் லூப்பில் என்ன செஞ்சோமோ அதே தான் இங்கே ஒயிலில் வந்து நம்ம அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த 3 கண்டிஷனை வந்து பிச்சு வெளியே போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. அண்டு 1லேருந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா, இல்லை 5 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் 1 கோடி வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நான் சும்மா 100ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், 1லேருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ லூப்பெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் இது வந்து கண்டிப்பாக உங்களால் கற்றுக்கிட முடியும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒயில் லூப்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டூ ஒயில் லூப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.